ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு ஒரு பிக் டே ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் அண்டு இந்தியன் ஃபேன்ஸ். கண்டிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு உலகக்கோப்பை ஃபைனல், அதுவும் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. நம்ம ஒரு 13 வருஷம் கனவு, 140 கோடி மக்களோட கனவுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி இந்திய அணி வேர்ல்டு கப் அடிச்சே ஆகணும், அப்படி ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப் விட்டாங்க, ஓடிஐ வேர்ல்டு கப் ஃபைனல், ரெண்டுத்துமே ஃபைனல் போய் விட்டாங்க. இன்றைக்கி T20 வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹித் சர்மா காலையில் பத்திரிக்கையாளர் சந்தித்தார். வேர்ல்டு கப் குறித்து பேசியதுக்கு அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம ரோஹித் சர்மா என்ன சொன்னார்னா, நாங்கள் இறுதிப் போட்டி வர்றதுக்கு ரொம்ப கடினமாக உழைச்சிருக்கோம். எங்களோட உழைப்புக்கு ஏற்ற பலன் தான் நாங்கள் இறுதிப் போட்டிக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி வீரர்கள் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணுறோம். எங்களோட இந்த T20 வேர்ல்டு கப்லேருந்தே அடிக்கிற இன்டென்ட் தான் எங்களுக்கு. நாங்கள் ஒரு பயிற்சியாக எடுத்துகிட்டு வந்தோம். யாருமே நின்று ஆடுற இன்டென்ட் கிடையாது, எல்லாமே அடித்து ஆடுற இன்டென்ட் தான். அதுதான் நான் அதுமாரி பண்ணேன். நிறைய பேர் கேட்டிங்க, 92ல் நிறைய பேர் ஸ்லோவாக ஆடுவாங்க, நீங்கள் ஏன் அதுமாரி ஆடினீங்க கேட்டாங்க. இல்லை, நாங்கள் அது ரெடியாக தான் ஆடுவோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி குறித்து பேசினார். சவுத் ஆஃப்ரிக்கா அணி பந்து வீச்சு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களோட 3 ஃபாஸ்ட் பவுலர் சூப்பராக இருக்காங்க. ஓக்கியா, ரபாடா, ஜான்சன் சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக போடுறாங்க. அவங்க அணிக்கு எதிராக நாங்கள் சவாலாக தான் இருப்போம். கண்டிப்பாக நாங்கள் ஈஸியாக விட மாட்டோம். சவுத் ஆஃப்ரிக்கா அணியின் பேட்டிங்கும் சூப்பராக தான் இருக்குது. அதனால் அவங்கள நாங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சளவுக்கு வீழ்த்துவோம். கோப்பையும் எங்கள் நாட்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லலாம். நம்ம ரோஹித் சர்மா பேசியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் போன மேட்ச் பார்த்துருப்பீங்க, செமிஃபைனல் ஜெயிச்சதும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் கண் கலங்கி இருந்தார். அது பார்க்கும்போது எல்லாருக்குமே கிரிக்கெட்னா ஒரு கேம் தானேன்னு சொல்லலாம், ஆனால் இது ஒரு எமோஷ்னல்னு சொல்லிட்டு நிரூபித்தார். கண்டிப்பாக நிறைய உழைச்சிருக்காங்க நம்ம இந்திய அணி. அதுக்கான பலன் கண்டிப்பாக கோப்பையாக தான் இருக்கணும். கோப்பை வெல்லுவாங்க நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம அணியின் பந்து வீச்சாளர்கள் எல்லாமே நிறைய ஃபார்மில் இருக்காங்க, சூப்பராக போட்டுட்ருக்காங்க. அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரா சொல்லிட்டு எல்லாருமே நல்ல ஒரு ரிதமில் இருக்காங்க. ஹர்தீப் சிங் எல்லாமே ஒரு நல்ல ரிதமில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி கோப்பை நமக்கு தான் எனக்கு கெஸ்ஸாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் மேட்ச் பார்த்துட்ருக்கலாம், இல்லை மேட்ச் முடிஞ்சிருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்போ அந்த சுச்சுவேஷனில் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் என்னை பொறுத்திருக்கோம், இன்றைக்கி இந்திய அணி தாங்க கோப்பை வெல்லும், அது உறுதி. என் மனசில் அதுதான் சொல்லுது. நீங்கள் பார்க்குற எத்தனை பேர் இன்றைக்கி இந்திய அணி கோப்பை வெல்லும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.